ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம். இங்கேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்போர்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற ஹவேரிக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குன்னா நமக்கு பெங்களூரில் இருந்து ஹுபள்ளி போகிற வழியில் இருக்குங்க. ஸோ இதுக்கு நான் எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன்னா கர்நாடகா ஸ்டேட் கார்பரேஷனோட NW KRTC பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். உங்களுக்கு டவுட் வரும், KSRTCன்னு இருக்கும், இது என்ன புதுசான்னு. ஆமாங்க, கர்நாடகா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 3 கார்பரேஷன் மொத்தம் இருக்குது. KSRTC, NW KRTC அண்ட் NE KRTCன்னு இருக்குது. அதை வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து KKRTCன்னு மாற்றிட்டாங்க. NW KRTC பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு கிளம்பும். டைம் இப்போ வந்து 4:15 ஆகுது. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம உள்ளே போய்ட்டு பேசலாம். சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். முந்தியெல்லாம் இங்கே தான் பஸ் இருக்கும். முன்பதிவு மையம் வச்சுருக்காங்க போல், சிடிசியோட கவுண்ட்ரு. முந்தியெல்லாம் இங்கே தான் எல்லா பஸ்ஸும் கிளம்பும். இப்போ எல்லாம் கிளம்பாக்கிறது மாறிடுச்சு. சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து டார்மெட்ரிலாம் இருக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. 200 rupees போட்டிருக்காங்க ஏசி. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மோட கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா KSRTC பஸ் எல்லாமே நிற்கும். சார் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சாரிகே பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா KSRTC சாரிகே பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே நம்ம நிறைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஹைதராபாத் கிளப் கிளாஸ், அப்புறம் வந்து அஸ்வமேதில் ட்ராவல் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்த வேரியண்ட் வந்து சாரிகேல ட்ராவல் பண்ண போகிறோம். க்ரூஸ் டைம் பெர்மிஷன் வாங்கிட்டாங்க, அங்கே தான் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. லாக் தானே எடுத்துக்கங்கட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம உள்ள போய்ட்டு சீட்டில் பேக்கை வச்சுட்டு எக்ஸ்ரே இன்டீரியர்ஸ் பார்த்துட்டு நம்ம ஆன்போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கர்நாடகா டிரான்ஸ்போர்ட். ஸோ வண்டி டாட்டா வண்டிங்க. ஸோ இதுதான் அவங்க ஊரில் இருக்க பாடி பில்டர்ஸ் போல் IMACன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஏதோ நம்பர் போட்டிருக்காங்க 1618ன்னு. இதாங்க நேம் போர்டு. ஸோ இங்கிலீஷில் கூட தப்பு இருக்குங்க, சென்னைன்னு போட்டிருக்காங்க. சென்னைன்னு வரும், CHE வரும். ஹவேரி வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சென்னைன்னு போட்டிருக்காங்க, சென்னைன்னு வரும். அது மிஸ்டேக்ஸாக இருக்குது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலூர், கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர், தவங்கரை. கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ட்ரான்ஸ்லேட்டரில் பார்த்தேன். வண்டி BS6 வண்டிங்க. பின்னாடி போட்டிருக்காங்க இங்கிலீஷில் NW KRTC நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டாட்டா வண்டி BS6ங்க. பி கைண்ட் டு அனிமல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. டீரியாங்க நல்லா பவர் ஸ்டேரிங்கோடு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபேன் இருக்குங்க டிரைவர் ஹெட்டுக்கு மேலே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு CCTV கேமரா கொடுத்துருக்காங்க. UR அண்டர் சர்வைலன்ஸ் ஆஃப் CC கேமரா. வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 3x2 கான்ஃபிகரேஷன். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2. மேலே வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு. இங்கே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்த்து போட்டிருக்காங்க. ஏன்னா வண்டி லாங் ஜர்னினால டிரைவர்ஸ் வந்து மாறி மாறி ஓட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தாங்க. அதுக்கப்புறம் இங்கே எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஒரு ஹேமர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ஹெல்ப் பட்டன் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு விண்டோவுக்கு பக்கத்துலேயுமே இருக்குது. லாஸ்ட் சீட்டுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு. அப்புறம் இங்கே வந்து எமர்ஜென்சி பட்டன் வச்சுருக்காங்க. ஸ்டாப்னு இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த கம்பிலையும் வச்சுருக்காங்க ஒன்று. ஃப்ரண்ட்டு சீட்டுக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹேமர் வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட் தாங்க புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்லைனில் நான் புக் பண்ணிவிட்டேன். ஸோ ஆன்லைன் சார்ஜஸ் எவ்வளோங்கிறது வந்து நான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது உங்களுக்கு சொல்கிறேங்க. செம்ம சொட்டிங்காக இருக்குங்க. வெயில் அந்த இறங்குது, அனலாக இருக்குது, ரொம்ப சொட்டிங்காக இருக்குங்க. நம்ம பஸ்ஸோட டைமிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரெகுலர் சர்வீஸ் தான். இப்போ தான் அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் தான் ஆகுது. மே மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெய்லி ஈவினிங் 5 மணிக்கு நமக்கு கோயம்பேடுலேருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில் 8:30 வந்து நமக்கு ஹாவேரி போகுது. ரூட் வந்து நமக்கு ரெகுலர் ரூட் தாங்க. வேலூர், கிருஷ்ணகிரி, ஒசூர் வழியாக தான் போகிறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெல்லாம் போகிறாங்க இல்லைங்கிறத நம்ம ஜேர்னியில் பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நமக்கு பெங்களூர் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து தவங்கரை, ராணிபென்னூர் அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்கள், ராணிபென்னூர், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஹாவேரி.
5 நிமிஷம் முன்னாடியே நம்ம கிளம்பியாச்சுங்க. 4:55 கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், ஃபுல்லாக குப்பை தாங்க, ஏகப்பட்ட குப்பை கிடக்குங்க. கோயம்பேடு மெட்ரோ. ஈவினிங் டிராஃபிக் இல்லை. நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ டிராஃபிக் ஹெவியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். மதுரை வயல் போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம் போல். சரிங்க, இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு 3 க்ரூஸ் இருக்காங்க. 1 2 3. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிரைவர்ஸுங்க. இவர் வந்து நமக்கு கண்டக்டரு. ஸோ மொத்தமாக 3 க்ரூஸ் இருக்காங்க இந்த வண்டிக்கு. நமக்கு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ண மாதிரி நமக்கு 2 போர்டிங் பாயிண்ட் இருக்குது. ஒன்று நமக்கு சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பூந்தமல்லி பைபாஸுங்க, அம்பேத்கர் சிலை இருக்குது பார்த்திங்கன்னா அது பக்கத்தில். டிராஃபிக்கை பாருங்க. எப்பா டிராஃபிக் அப்படியே கிளியர் ஆகிடுச்சுங்க. மதுரை வயல் பைபாஸு 5:25க்கு கிராஸ் ஆகிறோம். பூந்தமல்லி பைபாஸுங்க 5:45. ஸ்ரீபெரும்புதூர் டோல் பிளாசா 6:05. ஸ்ரீபெரும்புதூர் டோல் பிளாசாலையும் பார்த்தீங்கன்னா நிறையா பேசஞ்சர்ஸ் ஏறியிருக்காங்க. மெயினாக வந்து ஆற்காடு, அவர் வேலூருக்கு நிறையா ஏறியிருக்காங்க. இங்கே ஸ்ரீபெரும்புதூர் கிட்டே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்குங்க. இங்கே ரோடு ஒர்க்ஸ் நடக்கிறதுனால டிராஃபிக் பாருங்கள்.
ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க, பட் நிறைய க்ரௌடு ஏறுறாங்க. கேபினே ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. வண்டி செய்கிற ஃபேக்ட்ரி போலங்க. எத்தனை வண்டி நிற்கிது வரணும். டைம் கரெக்டாக 6:55 ஆகுதுங்க. ஜம்போட கிட்ட வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க, நல்லா பிளாக்காக இருக்குது. bypass 720ங்க. சமுத்திரம் டோல் பிளாசா 7:50. பாலார் ஆர்காட் பைபாஸ் 8 மணி. ஆர்காட் பைபாஸ் 8 மணி. வேலூர் பஸ் ஸ்டாண்டுங்க 8:30. வேலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து 8:30க்கு வந்து ரீச் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு 3.5 மணி நேரம் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த பஸ்ஸோட ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 80ல் லாக் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 70 to 75 தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் புக்கிங் வந்து கிடையாதுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்மீடியட் ஆல்ட்டு மாதிரி தான், ஆல் நிப்பாட்டி ஏற்றுறது தான் வந்திருக்காங்க. நீங்கள் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா சென்னை டு வேலூர் போட்டாலும் சைட்டில் காட்டாது, வேலூர் டு பெங்களூர், வேலூர் டு ஒசூர் போட்டாலும் காமிக்காது, வேலூர் டு ஹவேரி போட்டாலும் இந்த பஸ் வந்து காட்டாதுங்க. ஸோ ஒரு 8 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் சாரிகே இருக்குது. அந்த பஸ்ஸுக்குலாம் ஆன்லைன் புக்கிங் இருக்குது. பட் நம்ம பஸ்ஸுக்கு வந்து இங்கே ஆன்லைன் புக்கிங் கிடையாது. சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து சார்ஜிங் போர்ட்டே இல்லைங்க. ஸோ லைட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டில் அது கண்டக்டர் சீட்டுக்காக லைட்டு கொடுத்துருக்காங்க.
மற்றபடி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் எதுவுமே இல்லை. ஸோ பெட்டர் இந்த பஸ்ஸில் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்துங்க. நான் எப்போயுமே பவர் பேங்க் வச்சிருப்பேன், அதனால் இப்போ எனக்கு யூஸ் ஆகுது. எனக்கு என்ன புது பஸ்னால அட்லீஸ்ட் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குங்க. செகண்ட் டிரைவர் வந்து இப்போ ஆன் டியூட்டியில் இருக்கார். எட்டு 40க்கு இங்கேருந்து கிளம்புறோங்க. வேலூர் வர்ற வரைக்கும் அவ்வளோ க்ரௌடுங்க. இப்போ வேலூர் தாண்டது பார்த்தீங்கன்னா பஸ் நல்லா ஃப்ரீயாக ஆகிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கால் நீட்ட கூட மட்டும் வரும். கொஞ்சம் ரொம்ப நேரம் கால் வலிச்சிட்டே இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. ಫೋನ್ ಹಚ್ಚಿದ್ದವನು ಯಾಕೆ ಏನು ರೊಕ್ಕ ಕೊಡೋದು பள்ளிக்கொண்டா டோல் பிளாசா 9:10. ஆம்பூருக்குள்ளே வந்துட்டாங்க. வாணியம்பாடி பைபாஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. டைம் வந்து 9:55. வாணியம்பாடி டவுன் பாஸா 10 மணி. கிருஷ்ணகிரி பைபாஸ் 10:40. டைம் கரெக்டாக 10:55 ஆகுதுங்க. கிருஷ்ணகிரி தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி பவன் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டின்னர் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரெகுலராக வந்து இங்கே 10:20 இல்லை 10:30 கிட்ட வருவாங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு டிலே ஆயிருக்கு. ஸோ எப்படா நிப்பாட்டுவீங்க, எப்படா இறங்குவேன்னு ஆயிடுச்சுங்க. எவ்வளோ நேரம் ஒரே சீட்டில் உட்கார ஒரு பெண்டு கலண்டுருச்சுங்க. வா இப்போ சாப்பிட்டுட்டு வந்து நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போல் வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மட்டும்தான் போச்சு. கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்லைன் புக்கிங் எதுவுமே கிடையாதுங்க. சாப்பிட்டாச்சுங்க. நமக்கு அப்பவும் இப்போவும் எப்போவும் என்றைக்கும் தோசை தாங்க நைட்டு. ரொம்ப ரேராக சப்பாத்தி சாப்பிடுவேன். ஒரே ஒரு தோசை தாங்க வாங்கி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. 84 ருபீஸ் ஆச்சு. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் வந்து நமக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாதுங்க. அது கேட்டேன். ஒசூர் வந்து பைபாஸ் தான். உள்ளே வந்து நமக்கு பெங்களூர் சாந்திநகர் பஸ் ஸ்டாண்டு போகும் தான் சொல்லியிருக்காங்க. என்ன டைமிங் போகிறாங்கிறத நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதும் பார்க்கலாம். எஸ்சிடிசி ஆத்தரைஸ்டு ஹோட்டல்னு போட்டிருக்காங்க. ஸ்ரீ பாலாஜி பவன். பரவாயில்ல, எஸ்சிடிசியோட சூப்பரான இடத்துல நிப்பாட்டுறாங்க. இங்கே கருப்பட்டி காஃபி, அங்கே ஹோட்டலு, இங்கே நம்ம பஸ்ஸுங்க. பக்கத்தில் டிஎன்ஐசிசி பஸ் நிற்கிது. இங்கே வந்து என்ன போயிட்டுருக்குன்னா ஹவேரி டிவிஷன். 11:15 இங்கேருந்து கிளம்புறோங்க.
திரும்ப க்ரூ வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. சென்னையிலேருந்து வேற ஊருக்கு ஓட்டினவர் தான் இப்போ இங்கேருந்து இருக்கிறாரு. ஒசூர் மேலே விட்டுட்டாங்க. 12:05. எலக்ட்ரானிக் சிட்டிங்க 12:30. ஃப்ளைஓவர் ஏறுறோம். மடிவாளா 12:40க்கு வந்திருக்கோங்க. சாந்தி நகர் பஸ் ஸ்டேஷனுங்க 12:55. ஏதோ டிப்போக்குள்ளே வந்திருக்காங்க. ஸ்கேனிங் ஆஃபீஸ் நிற்கிது. சாந்தி நகர் பஸ் ஸ்டேஷன்கிட்ட இருக்கிற டிப்போவில் வந்து டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. மெஜஸ்டிக் 1:25. மெஜஸ்டிக் வந்தாச்சு. 1:25 வந்திருக்கோம். எல்லா பேசஞ்சர்ஸும் இறங்கிட்டாங்க. நான் மட்டும்தான். ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಅಮೌಂಟ್ ನೋಡ್ರಿ. ಆಧಾರ್ ಕಾರ್ಡಿಗೆ ದುಡ್ಡಿಲ್ಲ. ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಫ್ರೀ ಇಲ್ಲ. இங்கே மெஜஸ்டிக் ரெகுலர் டைம் வந்து 12:30க்கு வந்து 1 மணிக்கு எடுப்பாங்க. இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. பெங்களூரு மெஜஸ்டிக் பஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. இந்த ஜேர்னியில் நம்ம ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மொத்தமாக சென்னை டு ஹாவேரி வந்து பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டருங்க. இதே இது ரயில்வேல பார்த்தீங்கன்னா நமக்கு 750 கிலோமீட்டர் வரும். பஸ் வேல வந்து ரோடுவேல வந்து நமக்கு வந்து 700 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதில் பாதி வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது. அதுவும் இங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டரோ ஒரு 360 கிலோமீட்டர் இருக்குங்க ஹாவேரி. இங்கே நிறைய பேர் வந்து பஸ்ஸை தேடி வந்துட்டு அப்புறம் திரும்ப போனாங்க. என்னென்னா லேடிஸ்க்கு வந்து இங்கே வந்து பஸ் ஃப்ரீ போல். ஆனால் இந்த பஸ்ஸுக்கு வந்து ஃப்ரீ கிடையாது. ஆதார் கார்டு இருந்தால் லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க போல். அது எந்தெந்த ரூட்டுக்கு எந்தெந்த பஸ்ஸுங்கிற தெரிஞ்சவங்க இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பஸ்ஸுக்கு கிடையாதுங்க. கர்நாடகா ஸ்டேட்டில் 3 டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குங்க. அதில் கேஎஸ்ஆர்டிசியில் வந்து நமக்கு மைசூரு, கொடகு, உடுப்பி, ஹசன், மாண்டியா, டும்கூரு, சித்திரதுர்கா, தாவணಗೆರೆ எல்லாம் வருங்க. NWKRTCயில் பார்த்தீங்கன்னா ஹாவேரி, தார்வாட், பெலகாவி, பகல்கோட், உத்தர் கன்னடாலாம் வருங்க. NEKRTC நார்த் ஈஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இப்போ அது அஃபிஷியலாக வந்து KKRTCன்னு மாற்றிட்டாங்க, கல்யாண கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இதில் வந்து நமக்கு பல்லாரி, விஜயநகரா, ராய்ச்சூர், கலாபுராகி, விஜயபுராலாம் வருங்க. டெர்மினல் 1ங்க. மெஜஸ்டிக்கில் டெர்மினல் 1 வரும். 1:30க்கு கிளம்பிருக்கோம் மெஜஸ்டிக்கில் இருந்து. மெஜஸ்டிக் பஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் வந்து ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 20 பேர்கிட்ட வந்து ஏறி இருக்காங்க. சென்னை டு ஹாவேரி வந்து ட்ராவல் பண்ணுற நான் ஒருத்தனாக தான் இருப்பேன் போலங்க. டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாங்க. சென்னை டு ஹாவேரி வந்து நமக்கு ஆன்லைன் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 816 ரூபாங்க. இதே டேரெக்டாக கண்டக்டர் வந்து எடுத்திங்கன்னா 810 ரூபா. பட்
நான் வந்து பார்த்தீங்கன்னா தாவணகர் வரைக்கும் தான் புக் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். டிக்கெட் ஃபேர் வந்து 716ங்க, 716. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் தாவணகர் வரைக்கும் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது என்ன ரீசன்கிறத வந்து நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங்கில் வந்து பெங்களூரு டு தாவணகர் வரைக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெங்களூர் டு ராணிபென்னூர் புக் பண்ணிக்கலாம். பெங்களூரு டு தென் காவேரிக்கு புக் பண்ணிக்கலாம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் க்ரீன் லைனாக இருக்குது. டிராஃபிக் பாருங்கள், க்ரீன் லைன் தான் எந்த பக்கம் பார்த்தாலும். ரோடு இப்போ தான் அங்கே ஃப்ரீயாக இருக்குது. இந்த டயத்தில் பெங்களூரில் ஈஸியாக வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்னா ஈஸியாக எக்ஸிட் ஆகிடலாம். பெங்களூரு நிலமங்கலா டோல் பிளாசா எண் 58. பஸ்ஸு சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சுங்க. பெங்களூர் விட்டு தாண்டதுமே பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே ஃபுல்லுங்க. இந்த மிட் நைட்டில் கூட வந்து பேசஞ்சர்ஸ் வராங்க. இப்போ நம்ம நிலமங்கலா டவுனை வந்து பாஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இங்கே நமக்கு இந்த லெஃப்ட் பாதை இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க நமக்கு ஹசன் போகிற ரூட்டு. ஹசன் மங்களூர் போகிற ரூட்டு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஐராவதி கிளப் கிளாஸ் 2.0 வந்தப்போ இந்த ரூட்டில் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிருப்போம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இந்த ஹிரியூருக்கு பக்கத்தில் வனிவிலா சாகர் டேம் வந்து இருக்குங்க. இங்கேருந்து 25 கிலோமீட்டரில் இருக்குது. கைஸ், குட் மார்னிங். சித்ரதுர்கா வந்து 5:25க்கு வந்திருக்காங்க. ஒரு அரகுர தூக்கத்தோடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவை உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் ரொம்ப நேரம் உட்கார முடியல, முன்னாடி கொஞ்சம் பெயினாக இருக்குது. இங்கே ஹிஸ்டாரிக்கல் பிளேஸான சித்ரதுர்கா ஃபோர்ட் இருக்குங்க. அப்புறம் சந்திரவள்ளி கேவ்ஸ், இடம்பேஸ்வரா டெம்பிள். கைஸ், வியூவை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தவாங்கரை சுற்றி வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி காட்டும். அதுதான் இந்த ஏரியா. டோல் பிளாசா ஆரஞ்சு.
இருக்கிற ஹைவே எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குங்க பார்க்குறது. ரோடு கண்டிஷன்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஈவன் பெங்களூர்லேருந்து நம்ம இப்போ வர்ற வரைக்கும் இருக்க எல்லா ரோடுமே. வாங்க என்ட்ரி ஆகிட்டோம். ஆறு 25 ஸ்டாண்டே செம்மையாக இருக்குங்க. இந்த ஊரில் ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து கிளாஸ் ஹவுஸ் கார்டன் இருக்குங்க. அதுக்கப்புறம் துர்காதேவி அம்மன் டெம்பிள் இருக்குது. கோகோ பாம்ஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் பக்கத்தில் இருக்குது. பஸ் நிற்குது. தாவணகிரி பஸ் ஸ்டாண்டு வந்து 6:40 டைம் போட்டிருந்தாங்க. 6:25 வந்துட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ஏன் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் ஏன் தாவணகிரி வரைக்கும் புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பஸ்ஸுக்கு வந்து ஹாவேரி டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30. ரிட்டன் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் வந்து புக் பண்ணியிருக்கேங்க 8:45 நமக்கு அங்கே ஹாவேரியில். பட் எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இன்கேஸ் எதுவும் டிலே ஆச்சுன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோங்கிற பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா நான் தாவணகிரி வரைக்கும் புக் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து நம்ம ஆன் டைமுக்கே போயிடுவோம் போல். அவன் என்ன சொன்னாங்கன்னா 8 மணிக்கெலாம் போயிடுவோம் அப்படின்னாங்க. 8 மணிக்கு போனால் எனக்கு ரொம்ப இதுங்க ஒரு பிக் ரிலீஃபாக இருக்கும். நம்ம அடுத்த விளாக் வந்து பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தாவணகிரி வரைக்கும் புக் பண்ணியிருந்தேன். இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய டிக்கெட் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேங்க ஹாவேரி வரைக்கும். அதுதாங்க தாவணகிரி ரயில்வே ஸ்டேஷன். வந்து சென்னை ஷாப்பிங் மாலாங்க. நேம் பாருங்க, சென்னை ஷாப்பிங் மால். சிட்டி பார்க்க நான் நீட்டாக இருக்குங்க. நல்லா இருக்குது சிட்டி பார்க்க. இந்த தாவணகிரி வந்து ஹார்ட் ஆஃப் கர்நாடகாவில் இருக்குங்க. இதை வந்து மான்செஸ்டர் ஆஃப் கர்நாடகான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து டெக்ஸ்டைல் அண்ட் காட்டனுக்கு வந்து ஒரு ஹப்பாக இருக்குது. அண்ட் இதை வந்து இன்னொன்று வந்து பட்டர் சிட்டின்னு கூட சொல்கிறாங்க. டிக்கெட் வந்து தாவணகிரிலேருந்து ஹாவேரிக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா 97. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 716 பே பண்ணியிருக்கோம். இது ஒரு 97. மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 813 ரூபாங்க. சென்னை டு ஹாவேரி வந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஹாவேரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 70 கிலோமீட்டருங்க. இடையில வந்து ஒரு முக்கியமான ஊர் இருக்குது, ரணிபென் ஒரு ஊர் இருக்குது. அதுக்குள்ளே உள்ளே போகிறாங்க இல்லைங்கிறத நம்ம ஜேர்னியில் பார்ப்போம். ரயில்வே லைனுங்க. ஹரிஹர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 6:50 கிளம்பியாச்சுங்க. இந்த ஊரில் மும்மதங்களை இணைக்கிற மாதிரி ஸ்தலங்கள் இருக்குங்க. இங்கே ஒரு மசூதி இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சர்ச் இருக்கும். முக்கியமான கோயில் வந்து ஹொய்சாலா ஸ்ரீ ஹரிஹரேஸ்வரர் டெம்பிளும் இங்கே இருக்குங்க. அழகாக இருக்குல்லங்க.
ஹரிஹருக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லைங்க. அதுக்கப்புறம் ஹரிஹர் பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ் வந்து ஏறிட்டாங்க. நம்ம எப்படி நம்ம சென்னை டு வேலூர் வந்து போடுறோங்க அதே மாதிரியே இங்கே ஹரிஹர் டு ஹாவேரி ரணிபெனூருக்குலாம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் நிறைய ஏறியிருக்காங்க. சலாகிரி டோல் பிளாசா 7-5. ரணிபென்னூர் ஊருக்குள்ள வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஹைவே. நம்ம இப்போ தான் கட்டடிச்சு உள்ளே வந்தோம். நல்லா சில்லுன்னு இருக்குங்க. ரணிபென்னூர் ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி தாங்க ஆதார் கார்டு இல்லை அப்படின்னு. ராணிபென்னூர் பஸ் ஸ்டாண்ட் தாங்க ரீச்சாக இருக்கும். ராணிபென்னூர் பஸ் ஸ்டாண்ட் தாங்க ரீச்சாக இருக்கும். ஸோ க்ரௌடு பாருங்க. ஒரு க்ரௌடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே செட் ஆஃப் க்ரௌடு வந்து இங்கே இறங்குறாங்க. கண்டக்டர் பார்த்தீங்கன்னா ராணிபென்னூர் தாங்க சொல்கிறாங்க. நான் ரணிபென்னூர் சொன்னேன், அது தப்பு. ராணிபென்னூர் தான். இந்த ஊரில் ஒரு ஃபேமஸான ஒரு சான்ச்சுரி இருக்குங்க. ராணிபென்னூர் பிளாக் பக் சான்ச்சுரிங்க. அதாவது பிளாக் பக்னா என்னென்னா மானினம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மானினத்தில் ஒரு வகையை வந்து இங்கே வந்து பராமரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஊர் தான் பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் நார்த்து கர்நாடகான்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதை வந்து சீட் டவுனுங்கிறாங்க. சீட் டவுனுங்கிறாங்க. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட சீட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா இருக்குது. அப்புறம் இந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சேலத்துக்குமே ஒரு டேரக்ட் பஸ் இருக்குங்க. ஆனால் நான் சைட்டில் செக் பண்ணும்போது இல்லை. அந்த சர்வீஸ் இருக்கா இல்லைங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்காரு. NW கேட்டர்ஸ்லேருந்து ராணிபென்னூர் டு சேலம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது இந்த ஊரில் இருக்கிற வாராந்திர மாட்டுச்சந்தைங்க. சண்டே மட்டும்தான் இருக்கும். எப்படி நம்ம ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் வந்து மாட்டுச்சந்தை நடக்குமோ அதே மாதிரி இங்கே நடக்குதுங்க. மாடெல்லாம் கூட்டு போகிறாங்க. சந்தைக்கு தான் கூட்டு போகிறாங்க. இங்கே கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நல்லா சில்லுன்னு இருக்குங்க. சூரிய வெளிச்சமே பார்க்க முடியல. இங்கே வந்து இப்படி தான் இருக்கும் போலங்க. நல்லா கிளைமேட் நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வியூ பாருங்க, செம்மையாக இருக்குது. லாரி பார்த்துட்டேன். சார்ஜர் போர்ட் வந்து அந்த மேலே பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ETM போட்டிருக்கு. அதுக்குள்ளே தான் வந்து போர்ட் இருக்குது. ஒரு போர்ட் இருக்குது. ஒரு 2 பேசஞ்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க சார்ஜ் போட சொல்லி. அங்கே தான் போட்டிருந்தாங்க. காவேரிக்குள்ளே வந்துட்டாங்க. ஊருக்குள்ளே வந்தாச்சு. பைபாஸு
காவேரி பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக 8 மணிங்க. ஸ்டாப். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ சார். ஓகே, பாய். இந்த ஊரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சாளுக்கிய சித்தேஸ்வர டெம்பிள் இருக்குங்க. எப்பா, நம்ம தொலைதூர பேருந்து பயணம் இனிதே முடிவடைந்ததுங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு வந்துட்டாங்க. நம்ம அங்கே 5 மணிக்கு எடுத்தோம். 15 மணி நேரங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 700 கிலோமீட்டரு 15 மணி நேரத்தில் வந்திருக்கோம். புஷ்பக்கு மட்டும்தான் இல்லை, அதான் கொஞ்சம் பாடி கொஞ்சம் டயர்டாக இருக்குது. மற்றபடிலாம் பரவாயில்லைங்க, பிரச்சனை இல்லைங்க. ரூட்டு வந்து பார்த்துருப்பீங்க, செம்ம சீனிக்காக சூப்பராக இருந்துச்சு. விடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலே இல்லைங்க. ஃபுல்லாகவே க்ளவுடியாக தான் இருக்குது. அவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த ஹாவேரியை வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆஃப் காடமம் சொல்லுவாங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து தேனி போடி சொல்கிறோம், அதே மாதிரி இங்கே வந்து லேண்ட் ஆஃப் காடமம் சொல்கிறாங்க. திரும்ப நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நைட்டு 9:30க்கு ஹாவேரியில் கிளம்பி அடுத்த நாள் மதியானம் 1 மணிக்கு நம்ம கோயம்பேடு போகிறாங்க. நீங்கள் யாரும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பஸ் வந்து எண்ட் டு எண்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறோன்னா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்றில் கொண்டு வந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ். டடா.